மண்கமழ் உந்தித் திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமழ் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்துத் திண்கிரி சிந்த விளையாடும் பிள்ளைத் திருவரையிற் கிங்கிணி ஓசை 14 உலகமும் கேட்டதுவே. இந்த பாடலின் பொருள்: மண்மணம் கமழும் நாபியையுடைய திருமாலின் வலம்புரி சங்கின் ஓசை அங்கு விண்ணில் மணக்கும் சோலையிலும் தடாகத்திலும் கேட்டது. வேலெடுத்து நுண்மையான மலைகள் பொடிபடுமாறு விளையாடும் பிள்ளை அழகிய இடையில் விளங்கும் கிண்கிணி நாதமானது 14 உலகங்களுக்கும் கேட்டது. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பெருமாள் இருக்காரு இல்லைங்களா, அவரோட ஒரு வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காரு. அந்த வலம்புரி சங்கு பாத்தீங்கன்னா, அது ஊத ஆரம்பிச்சா விண்ணுலகம் ஃபுல்லா கேட்குமா. போருன்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை ஊதிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படியே உலகம் ஃபுல்லா, அந்த விண்ணுலகம் ஃபுல்லா கேட்குமா, மண்ணுலகத்துல இருந்து ஊதுனாலே. அப்படி இருக்கும்போது நம்ம முருகப்பெருமான் இருக்காருங்க, அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை. அவருக்கு என்ன பண்றாங்க, இடுப்புல வந்து இந்த இது ஒடியான மாதிரி ஒன்று கட்டு, அதுல அழகா மணி மாதிரி இந்த கின்கினின்னு கிணிக்கினின்னு ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு சின்ன சின்ன மணி கட்டி விட்டுருக்காங்க. நம்ம முருகன் வந்து அவர் வந்து வேலாயுதன், எப்பயும் வேலும் கையுமா இருக்கக்கூடியவர் நம்ம முருகன், சரிங்களா. அந்த வேலாயுதன் வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து வேல் எடுத்து விட்டவனே அந்த கிரௌஞ்ச மலை தவிடு பொடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்க நம்ம முருகன் குழந்தையா இருந்தப்ப அவர் இடுப்புல கட்டின ஒடியானத்துல இருக்க கிண்கிணி வந்து எப்படி சவுண்ட் கேக்குதான், அந்த கிண்கிணி அவர் விளையாடும் போது கிணிக்கிணின்னு ஒரு சவுண்ட்ல அது 16 லோகத்துக்கு கேக்குதான். அப்ப முருகன் எவ்வளவு பவர் அப்படின்னு சொல்லி இங்க அருணகிரிநாதர் பாடுறார். மிக்க நன்றி.